ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து வீ நெக் வச்சு ஃபுல் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி அளவு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், என்னென்ன அளவு வச்சுருக்கேன்னு. ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட அளவு நான் 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சுன்னா அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுவும் தையலுக்காக சேர்த்து தான் 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இனி நெக்கோட ஹைட்டு வந்து நான் வந்து 7.25 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கோட ஹைட்டு 7.25 இன்ச்சு. கீழே வீதி வந்து 3.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சு நெக்கு, ஷோல்டர் 2.25 இன்ச்சு, ஹைட் வந்து 7.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இனி வந்து நான் கைக்குழி இறக்கம் எவ்வளோ வச்சுருக்கேன்னா, மேலே நம்ம கழுத்துலேருந்து ஷோல்டர் வர எவ்வளோ வச்சுருக்கேனோ அதே அளவை ஷோல்டர்லேருந்து அரை இன்ச்சு கீழே விட்டு நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. எனக்கு 6 வந்து நான் ஷோல்டர்லேருந்து அரை இன்ச்சு தையலுக்கு விட்டு அதுக்கு கீழே 6 இன்ச்சு வச்சுருக்கேன் கைக்குழி இறக்கம். இனி வந்து நம்ம அப்பர் செஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கேன். எனக்கு அப்புறம் வந்து தையலுக்கான அளவு வந்து நான் 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன் தையலுக்கான அளவு. இனி வந்து ஃப்ரண்ட்டு இறக்கம் நம்ம இந்த கிராஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, கீழேருந்து நான் மொத்தமாக 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 14.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. இனி வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் பீஸ் வந்து நான் இது 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டு எடுத்துருக்கனால மெயின் பீஸையும் 2ஆக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்போவுமே நம்ம கட் பண்ணும்போது மெயின் பீஸில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு தான் கட் பண்ணணும். அதே போல் எக்ஸ்ட்ரா துணி விட்டே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இது ரெண்டும் ஃபோல்டாகி இருக்கிறதுனால அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வீ நெக். இந்த வீ நெக் வந்து நான் எவ்வளோ ஹைட்டுக்கு எந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு அந்த வீ நெக்கு நம்ம அந்த ஹைட் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த கீழே இருந்து அந்த கிராஸ் ஹைட் எவ்வளோன்னா 2.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிராஸில் அந்த அளவில் மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அளவில் இருந்து மேலே அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருப்போம்ல அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இனி இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி வந்து நம்ம மெயின் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸை போட்டுக்கோங்க. மெயின் பீஸில் நல்ல கிளாத்தை மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. நம்ம நல்ல பக்கம் மேலே இருக்கணும் மெயின் பீஸில். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோத்துக்கு தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த அளவில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரை இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். அந்த அரை இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த முக்கு வந்த உடனே நம்ம ஊசி இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு துணியை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி
சரித்து மறுபடியும் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம அடுத்த பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அதுவும் நம்ம வந்து நல்ல மெயின் கிளாத்தை போட்டுட்டு மேலே நல்ல பக்கம் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க. இனி வந்து நம்ம அந்த கழுத்து சைடு நிற்கக்கூடிய துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி வந்து அதில் சின்ன ஒரு கட் போட்டு எடுத்துக்கலாம். அந்த முக்கில் எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன கட் போட்டு எடுத்துக்கலாம். இனி அந்த லைனிங் துணியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக அதில் ஒரு பதிச்சு தையல் போடலாம். பதிச்சு தையல் வந்து நம்ம லைனிங்க்கு மேலே தான் போடணும். அந்த முக்கு வந்த உடனே கரெக்டாக அந்த முக்கில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஊசியை நிறுத்திட்டு துணியை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஸ்லாண்டிங்கில் போட்டுக்கோங்க. இனி இதை அப்படியே உள்ளே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். துணியை கரெக்டாக எடுத்து விட்டு நீட்டாக போட்டுக்கோங்க. அந்த முக்கு வந்த உடனே அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஊசியை திருப்பிட்டு துணியை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம வந்து சரித்து போட்டுக்கலாம் தையல். பாருங்கள், வீனுக்கு நமக்கு அது நீட்டாக வரும். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு நீட்டாக வரும். அடுத்து வந்து நம்ம அடுத்த சைடும் அதே போல் போட்டுக்கலாம். இதை மாதிரி துணியை விரித்து வச்சுட்டு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. அந்த முக்கு வந்த உடனே அதே போல் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு போட்டுக்கோங்க தையல். கரெக்டாக அதை உள்ளே அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து மேலே இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இனி நம்ம ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வச்சு. இனி வந்து அடுத்து டாட்டு பிடிக்கலாம். டாட்டு பிடிக்கிறதுக்கு நான் வந்து டாட்டுக்கு எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ரெடி ஷோல்டரில் இருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் வரை எவ்வளவு இருக்குதுன்னு அளந்துக்கிறேன். ரெடி ஷோல்டருங்கிறனால நான் மேலே 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டருக்கான அளவை மார்க் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து அளந்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 10 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன் என்னோடய ரெடி ஷோல்டர் அளவு. அதில் இருந்து நான் கீழே டாட் இறக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு விட்டுக்கிறேன். அந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு நான் ஒரு இன்ச்சு கேப்பு விட்டுருக்கேன் நம்ம சைடு பிடிக்கிறதுக்காக. அடுத்து ஹூக் சைடு உள்ள டாட்டு பிடிக்கிறதுக்காக நான் ஹூக் சைடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கிறேன். 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5 இன்ச்சில் நான் சென்டர் எடுத்துக்கிறேன் 2.5 இன்ச்சு. சென்டர் எடுத்துகிட்டு அது வந்து நம்ம அப்பெக்ஸ் பாயிண்டில் இருந்து 1.5 இன்ச்சு கேப்பை விட்டு மீதி உள்ள அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணேன். எனக்கு வந்து மீதி அளவு 3.25 இன்ச்சு வருது. நம்ம இந்த 2 டாட்டையும் பிடிச்சிக்கலாம். அதை வரைஞ்சி விட்டுட்டு 2 டாட்டையும் பிடிச்சிக்கலாம்.
கைக்குழி சைடு உள்ள டாட்டு வந்து நான் இந்த 2 டாட்டையும் பிடிச்சதுக்கு அப்புறமே எப்படி மார்க் பண்ணலான்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம டாட்டை பிடிச்சிக்கலாம். இந்த 2 டாட்டையும் நம்ம பிடிச்சதுக்கு அப்புறமே இப்போ 2 டாட்டையும் பிடிச்சாச்சு. 2 டாட்டும் பிடிச்சதுக்கு அப்புறமே நம்ம சென்டர் டாட்டை இப்படி அந்த முக்கில் பிடிச்சிக்கோங்க. அதே போல் ஹூக் சைடு உள்ள டாட்டையும் அந்த முக்கில் பிடிச்சிக்கோங்க. பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து கைக்குழி சைடு உள்ள டாட்டு. நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நம்ம இந்த சென்டர் டாட்டையும் நம்ம ஹூக் சைடு உள்ள டாட்டையும் பிடிச்சி இப்படி பிடிச்சி கரெக்டாக வைக்கும்போது சென்டர் நம்ம முடியக்கூடிய பாயிண்ட்டில் பிடிக்கணும். பிடிச்சி வைக்கும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டில் நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பு வைக்க அந்த 1.5 இன்ச்சு கேப்பில் இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அந்த கைக்குழி சைடு உள்ள டாட்டை பிடிச்சிக்கலாம். எல்லா அளவுக்குமே நம்ம இந்த மாதிரியே பிடிக்கலாம். சைடு வந்து நம்ம டாட்டு 1/4 இன்ச்சுக்கு தான் பிடிப்போம். அதே அளவு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு நான் காமிக்கிறேன். பாருங்கள், டாட்டு பிடிச்சாச்சு. நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து உள்ளேயும் எந்த துணியுமே தெரியல. டாட்டு பிடிச்சதுக்கு எந்த துணியுமே உள்ளே வந்து நமக்கு நீண்டுட்டு இல்லை. அடுத்து வந்து நம்ம சுற்றி வந்து தச்சு எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் டாட்டு நம்ம அடுத்த பீஸ்லேயும் இதே போல் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணலாம். பட்டி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டி வந்து எப்படி கட் பண்ணணுங்கிற ஒரு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்டி கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் பீஸை இந்த மாதிரி நல்ல பக்கம் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பட்டியோட நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு வந்து நல்ல துணியை வந்து அந்த ப்ளவுஸுக்கு மேலே நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து அந்த நம்ம லைனிங் துணியை நீங்கள் உள்ளே வந்து லைனிங் துணி தான் வச்சுருக்கீங்கன்னா அந்த லைனிங் துணியை உள்ளே வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் கூட வைப்போம். அந்த பீஸையும் நீங்கள் அந்த ப்ளவுஸுக்கு நல்ல பக்கம் மேலே வந்து நல்ல பக்கம் துணி வச்சுருக்கீங்க பட்டி, அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அடியில் லைனிங்கை மட்டும் வச்சுக்கோங்க. மேலே இந்த 2 பீஸ் துணியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 1/2 இன்ச்சு கேப்பு விட்டுருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தைக்கிறதுனால நமக்கு பிசுறு வந்து வெளியே தெரியாது. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இந்த பட்டு மாதிரி உள்ள கிளாத்தில் வந்து நம்ம நார்மலாக சும்மா வந்து வெளியே பிசுறு தெரியாத மாதிரி தைச்சாலும் நமக்கு வந்து அந்த நூல் வந்து இழுத்து கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது வந்து ஈஞ்சி வந்துடும். நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு அந்த பிசுறு துணி வந்து அந்த லைனிங்க்கு உள்ளேயே போயிடும். அப்போ நமக்கு வெளியே எந்த பிசுறு துணியுமே தெரியாது. நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆட்டம் இருக்காது, பிரிஞ்சும் போகாது. அதனால் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம்.
பிசிறு தெரியாமல் பட்டி தைப்பது எப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டு எடுத்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு பிசிறு எதுலேயுமே வெளியே தெரியாது. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. உள்ளே பாருங்கள், எனக்கு எந்த பிசிறுமே வெளியே தெரியவே தெரியாது. இது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது, பிரிஞ்சும் போகாது, துணி நிறைய நாளைக்கு உழைக்கும். இது ஸ்ட்ரைட்டாகவும் வருது, நம்ம ஹூக் பட்டி சைடும் ஸ்ட்ரைட்டாக வருது. இனி இதில் வந்து நம்ம அந்த பட்டி தச்ச ஜாயிண்டிங்கில் வந்து நம்ம ஒரு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து கீழே ஜாயின் பண்ணணும். நமக்கு வந்து சைடு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணலாம். பேக் பீஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்ச பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே பேக் பீஸையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு கேப்பு இருக்கோ அந்த கேப்பை வந்து நீங்கள் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. சைடும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்வளோத்துக்கு வீதி கேப்பு கீழே வருதோ அந்த அளவை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கரெக்டாக தையல் போடுறதுனால நமக்கு வந்து இந்த சைடு வந்து நம்ம ரெண்டையும் பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணும்போது சைடு ஏற்ற இறக்கம் வராது. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண அளவில் கரெக்டாக இந்த மாதிரி சுருட்டி எடுத்து உள்ளே தச்சுக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்த பிறகு நான் கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய துணி இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி வந்து இப்படி உள்ள நம்ம லைட்டாக கையை விட்டு அந்த துணியை இழுத்தோன்னா நமக்கு அந்த உள்ளே இருக்க துணி வந்து வெளியே வந்துடும். நமக்கு மொத்தமாட்டே பிசிறு துணி எல்லாமே உள்ளே ஃபோல்ட் ஆகிரும். நமக்கு வெளியே தெரியவே செய்யாது, துணி நூல் இழுக்கவும் செய்யாது. அடுத்து வந்து அந்த நம்ம பதிச்சு தையல் போட்டதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக அடுத்து வந்து பட்டி சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து மடித்து தைப்போம்ல, அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், மொத்தமாட்டே முடிஞ்சு. இனி வந்து நம்ம ஹூக் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த பிசிறு மாதிரி தெரிய துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பீஸும் நம்ம ஃப்ரண்ட் பீஸில் இன்னொரு பீஸும் இதே மெத்தட் தான், இதே மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த தையல்லாம் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கப் ஷேப்பெல்லாம் பாருங்கள், கரெக்டாக நமக்கு ரவுண்டாக எலும்பி நிற்கும். உள்ளேயும் பாருங்கள், ஒரு பிசிறு வர எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நீட்டாக தைச்சி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் தைச்சோம்னா. இதில் பாருங்கள், எனக்கு டாட்டு பிடிச்ச துணி வெளியே தெரியலை, பிசிறு துணி பட்டி துணி எதுவுமே வெளியே தெரியலை. நீட்டாக தைச்சிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து வந்து நம்ம வந்து ஹூக் பட்டிக்கு தைச்சிக்கலாம். ஹூக் சைடு நம்ம இந்த மாதிரி நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. 2 ஃபோல்டட் துணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 1/2 இன்ச்சு கேப்லேயே தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம விரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பதிச்சு தையல் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஹூக் பட்டி வந்து நம்ம இடது சைடு தான் தைப்போம், ஐப்பட்டி தான் நமக்கு வலது சைடு வரும். இந்த மாதிரி உள்ளே மடித்து வச்சு ஹூக் பட்டி தைச்சிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு பீஸில் நம்ம ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம கெட்ட பக்கம் வைப்போம். கெட்ட பக்கம் வச்சுட்டு நம்ம நல்ல பக்கம் மாற்றி எடுப்போம்.
இந்த மாதிரி ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மாற்றி வச்சு நம்ம உள்ளே மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு உங்களுக்கு ஐ வந்து எதுலலாம் வரணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இதில் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை இது போட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த அளவில் நமக்கு தையல் கரெக்டாக அந்த கோன் ஷேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டிஃப்னஸுக்காக இன்னொரு தையல் கூட அந்த சைடில் அந்த நமக்கு முக்கு முடியும் இல்லை அந்த ஐ போட்ட முக்கு அந்த இதில் வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு ஹூக் பட்டி ஐப்பட்டி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு, நீட்டாகவும் இருக்கும் பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி தைக்கிறதுனால நீட்டாக வரும், எல்லாமே நீட்டாக இருக்கும். இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ஃப்ரண்ட் வீ நெக்கு. அதுதான் நான் உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கிறேன். இந்த மெத்தடில் நான் தச்சுருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.